ஹாய் ஹலோவால், நான் சிவபாலன். தனுஷ். ஓகே, இன்றைக்கி வந்து 16 கிலோமீட்டர் 6 ஸ்பேஸில் ஓட போகிறோம். இவனுக்கு வந்து கால் முடுக்குன்னு கேட்குதான். இன்ஜுரி ஆயிடுச்சு. ஆமாம், இன்ஜுரி வேறு, பெயின் வேறு. இவனுக்கு இருக்கிறது பெயின். இன்ஜுரியும் ஆகுது, சில நேரத்தில் பெயினும் ஆகுதா? சரி, ரைட். அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. இன்னும் 2 மாதத்தில் ஈவெண்ட் இருக்குது. 2 மாதம் கூட கிடையாது. வர்ற ஜனவரி 18ஆம் தேதி இவனுக்கு ஈவெண்ட்டு. எனக்கு கொல்கட்டாவில் வர 21 ஈவெண்ட்டு, அப்புறம் 18ஆம் தேதி இது. என்னால் எந்த ஈவெண்ட்டையுமே ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக பண்ண முடியல. வேலை அவ்வளோ இருக்குது, அந்த இதனால பண்ண முடியல. சரி, இவனாச்சு நம்ம அகாடமி சார்பில் ஏதாச்சும் ஒன்று ப்ரைஸ் அடிப்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா புழுக்குன்னு வலிக்குதுன்றியான். கம்பெனியை விட்டு தூக்கலான் இருக்கேன். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னா வேறு என்ன செய்யறது? இப்போ நீ என்ன முடிவு பண்ணியிருக்க, அதை சொல்லு முதல்ல. இப்போ மும்பைக்கு என்ன பிளான் பண்ணி வச்சிருக்க? மும்பைக்கு வந்து 3 மணி நேரம் 15 நிமிஷம் டார்கெட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த இப்போ நடக்கும்போதே தொடக்குன்றது. நீ எப்போ பார்த்தாலும் டொடக்குன்னு கேட்குதுன்னா அப்புறம் எப்படி தான் ஓடுறது? எப்போ சப்சிடி வர்றது? இந்த மும்பைக்கு மட்டும் நாங்கள் பண்ணியிருக்க செலவு, ஃப்ளைட் டிக்கெட்டு போக வர்றதுக்கு 5000 10,000, போகிறதுக்கு எவ்வளோ போட்டால் 6,000 ரூபா 12,000 ரூபா ஆகிப்போச்சு. அங்கே என்ட்ரி ஃபீஸ் ஒரு 3,500 4,000 ரூபா ஆகிப்போச்சு. ஆமாம், எனக்கு இப்போ போய் தங்கணும். அதுக்கு ஒரு எப்படியும் 30,000 ரூபா வந்துடும். 30,000 ரூபாய்க்கு ரீச் ஆயிரும். இப்போ நான் போயிட்டு மும்பையில் போய் 1 மாதம் இருக்க போகிறேன். கொல்கட்டாவில் போயிட்டு 21ஆம் தேதி ஈவெண்ட்டை முடிச்சுட்டு அங்கே 2 நாள் சும்மா கொல்கட்டா விளாக் போட்டுட்டு 24ஆம் தேதி ஃப்ளைட்டு. ஏன்னா 24ஆம் தேதி தான் ஒரு 4,500 ரூபாய்க்கு ஃப்ளைட் கிடச்சி. அதனால தான் அது அத்தனை நாள் அங்கே இருக்கேன். அதை முடிச்சுட்டு மும்பையில் போய் ஒரு 25 நாள் 28 நாள் இருக்க போகிறேன். அந்த ஊரில் எப்படி ரன்னர்ஸ் இருக்காங்க, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம லாங்குவேஜையும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு. முக்கியமாக மும்பையில் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்டேக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா பண்ணுங்கள். யாராச்சும் ரூம் ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா. அப்புறம் தனுஷ் வந்து கடைசியாக ஒரு 3 நாள் வந்து ஜாயின் பண்ணிருக்கிறாரு. ஆமாம், ஜனவரி 15, அதாவது பொங்கல் அன்னைக்கு இங்கே இருக்க மாட்டோம். ஜனவரி 15 அங்கே போயிட்டு 16ஆம் தேதி பிப் நம்பரை வாங்கிட்டு அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு, ஏன்னா தூங்க மாட்டோம்ல முதல் நாள் நைட்டு, அதனால விட மாட்டேன். நீ தூங்க மாட்டோம்ல, இல்லை வேணா முடிஞ்சா 2 பேரும் தனித்தனி ரூமாக எடுத்துக்கிறோம், அது பெஸ்ட்டு. என்னால் நீ கட்ட ஒன்னால நான் கட்டுன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் கெடுதலுக்கு அவனே பொறுப்பு எடுத்துக்கிறணும். முடிச்சுட்டு 19ஆம் தேதி ரிட்டர்ன் ஏறி வந்துட வேண்டியதுதான். இதில் போன வட்டம் சென்னையில் இதே ஜனவரி மாதம் மாரத்தான் போனோம். ஆர்வ கோளாறுல 42ல் நான் பாட்டுக்கு 5 பேஸில் ஓடிக்கி இருந்தேன். ஏன்னா முதல்ல மாரத்தான் அது 42. 21ல் பீஸ் பிடிக்கிட்டாங்க. அப்படியே நடு ரோட்ல படுத்தாச்சு. இந்த வட்டம் மும்பைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போன தடவை நான் அப்படி தான் டூர் போகிறேன் அப்படின்னு சுற்றிட்டே இருந்ததில் ட்ரைனிங் சரியாக பண்ணல. அதுக்காக ஜனவரியில் நடந்த இதில் பாதி நடக்க தான் செஞ்சேன். 15 கிலோமீட்டர் நடந்து தான் கம்ப்ளீட் பண்ணேன். கிட்டத்தட்ட நானும் அப்படி தான் பண்ணேன். 5.25 மணி நேரம் ஆச்சு நான் கம்ப்ளீட் பண்ணேன். 4.5 மணி நேரம் 4 மணி நேரம் 40 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த ஈவெண்ட்டை சுத்தமாக மறக்கணும்னு தான் நான் இருக்கேன். ஏன்னா அதில் ஒரு டிஷர்ட் கொடுத்தாங்க, ஃபினிஷர் டிஷர்ட். அது இன்னமும் போடல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த தடவையாச்சும் இந்த மாதம் ஒரு 42 ஓடிட்டு அதை போட்டுடலான்னு பார்க்குறேன். வாய்ப்பே அமைய மாட்டேன்னுது. தொழிலை பார்ப்போம். ஓடுறது வந்து ஃபினிஷிங் மட்டும் இப்போதைக்கு பண்ணிக்கிறோம். இருக்கிற வேலைகளை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு இருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து ஒரு 16 7:10 ஆகிப்போச்சு. டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி 6 பேஸ்லேயே ஓடிட்டு ஹார்ட் ரேட்லாம் பார்க்கல, பேஸ் தான் இன்றைக்கி. ஸோ என்ன இருக்குதோ அதை ஓடிட்டு இது பண்ண வேண்டியது. நல்லா தூங்கியாச்சு. டெல்லி போயிட்டு வந்ததுலேருந்து உடம்பு உள்ளக்கு என்னென்னமோ பண்ணுது. என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இங்கிட்டா புது வரவு. நாங்கள் டிஷர்ட் போட்டு வந்துடுவோம், அப்புறம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வீடியோக்கெலாம் இல்லை. ஃபஸ்ட்டு நாங்களும் அப்படி தான் ஒன்று பணியனே இல்லாமல். சரிவா, ஸ்டார்ட் பண்ணுவோமா? 6 தானே இருக்கும். 2 பேர் 4 பேர் ஆகணும். 4 பேர் 40 பேர் ஆகணும். 40 பேர் 400 பேர் ஆகணும். இங்கே ஓடலையா அன்னைக்கு? அவன் வீடியோக்கு பேசிட்டு இருக்கான்டா. சரி. ஓ, எங்க கூட வீடியோ பண்ண வந்திருக்கீங்களா? சிங்கம் போல. அருமையான ரோடு, அருமையான காற்று. இப்போ தான் ஒரு 16 கிலோமீட்டர் முடித்தோம். 13 பாயிண்ட் சம்திங்லேயே எனக்கு கால் ஒரு பக்கெட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நடக்க ஆரம்பிச்சு நம்ம ஃபாலோவர் ஒரு பார்த்துட்டு லிஃப்ட் கொடுத்து வந்து இறக்கி விட்டாப்புல வந்தாச்சு. 2 விதமான டவுட் என்கிட்ட இருக்குது. இப்போ ஓடும்போது, இப்போ வந்து லாங் டிஸ்டன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆரம்ப கட்டத்தில் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் ஓடும்போது என்னோட ஷூ சைஸ் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர். இப்போ நோவா பிளாஸ்ட் 5ல் வந்து 8ஆம் நம்பர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, நான் என்ன பண்ணேன், அடுத்தது வந்து ஒரு 0.5 சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டு ஓட ஆரம்பித்தேன். ஒரு 0.5 சைஸ் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அடிடாஸில் UK9 அந்த சைஸ் யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 28 சென்டிமீட்டர் அந்த இது வந்துடுது. ஸோ இப்போ அதோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப கச்சிதமாக இருக்குது. ஏர் ஃப்ளோ நல்லா இருக்குது. லைட்டாக ஒரு கேப் இருந்தாலுமே
ஓடுறதுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு ஷூவாக இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலகட்டத்திலையும் நம்ம மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் ஒரு வாரத்துக்கு 100 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணும்போது நம்மளோட பாதம் வந்து விரிவடைகிற மாதிரி எனக்கு தோணுது. இது எனக்கு மட்டும் இப்படி தோணுதா அப்படின்னு கேட்கும்போது தனுஷுக்குமே இதே மாதிரி தான் இருந்தது. அவர் 4.5 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ 5.5 தான் அவருக்கு செட் ஆகுது. முதல்ல நைக்கில் வந்து 4.5 இந்த சென்டிமீட்டர் தான் நான் யூஸ் பண்ணுவேன், 23 சென்டிமீட்டரில் யூஸ் பண்ணுறது இன்னைக்கு 23.5 தான் எனக்கு செட் ஆகுது அப்படின்றாப்புல. ஸோ ஒருவேளை லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் நிறையா பண்ணுறாள் பாதங்களோட சைஸ் பெருசாகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு யாருக்காச்சும் அனுபவம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை பற்றி சொல்லுங்கள். நான் சயின்டிஃபிக்காக பார்த்த வரையும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், டெஸ்டோஸ்டிரான் குறையும் லாங் டிஸ்டன்ஸ் ஒன்ஸ் 42 ஓட்டிட்டு வரும்போது, பாதங்களோட சைஸ் பெருசாகும், மூளையோட சைஸ் சின்னதாகுமா பெருசாகுமான்ற மாதிரி நிறையா ஒரு ஆர்டிக்கல் மாதிரி ஒன்று படித்தேன் நான். ஸோ அது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஷூ வந்து பொதுவாக வந்து எனக்கு இந்த ஷூ வேணும், நான் இப்போ வந்து 10K ஓடுறேன், நான் ஸ்ப்ரிண்ட் ஓடுறேன், இந்த ஷூ எனக்கு வேணும் அப்படின்னு அப்படி எதையுமே முடிவு பண்ணிட முடியாது. ஒரு ஈவெண்ட்டுக்கும் ஒரு ஷூ. இப்போ நம்ம ஈஸி ரன் பண்ண போகிறோம்னா அதுக்கு ஒரு ஷூ, டெம்போ பண்ண போகிறோம்னா அதுக்கு ஒரு ஷூ, லாங் ரன்னு ரேஸுக்கு ஒரு ஷூ அப்படின்ற மாதிரி. இதை எப்படி இன்னும் தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே இப்போ நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், இதை போட்டுட்டு எல்லா இடத்துக்கும் ஓட முடியுமா, போக முடியுமா, வர முடியாது. ஸோ இப்போ வெளியில் போகிறதுக்குன்னு ஒன்று, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்குன்னு ஒன்று, வீட்டில் இருக்கிறதுக்கு ஒன்று போடுற மாதிரி நம்மளோட பயன்பாடு ஷூவோட பயன்பாடும் மாறும். சொல்லப்போனால் ஒரு 3 ஷூ ஆச்சு குறைஞ்சபட்சம் நம்ம வச்சுக்கிறோம், ஈஸி ரன், லாங் ரன்னு, ரேஸுக்குன்னு. அப்போ தான் வந்து அந்த ரன்னை முழுசாக கரெக்டாக பண்ண முடியும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதை ரிசல்ட்டாக எடுக்க முடியும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரன்னிங் போனால் வெயிட் லாஸ் ஆயிரும் அப்படின்ட்டு நிறையா பேர் ரன்னிங் புஷ் பண்ணாமல் இருக்கிறது, எப்படி பாடி ஃப்ரேமை மெயின்டைன் பண்ணுறது, இந்த விஷயம்லாம் நிறையா டவுட்ஸ் இருக்குது. இப்போ ரன்னிங் போகிற ஆள் ஒருத்தவங்களும் ஜிம்முக்கு போய் ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து மசில் லாஸ், மசில் கரையாமல் இருக்கும். இன்றைக்கி காலையில் ரன்னிங் பண்ணுறோம், ஈவினிங் ஜிம்முக்கு போய் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணணும். ஸ்ட்ரென்த்தனிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரென்த்தனிங்கிறாங்க, மசில் ட்ரைனிங்கிறாங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கிறாங்க, என்ன அப்படின்றத பார்ப்போம். நிறைய குழப்பங்கள் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஜிம்முக்கு போனால் எல்லாரும் கடிவாளம் கட்டின மாதிரி என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஹைப்பர்ட்ரோஃபி எக்ஸசைஸ், அதாவது ஒரு ஜிம்மில் போய் இப்போ எக்ஸசைஸ் பண்ணுற ஆளுக்கு என்ன பார்க்குறாங்களோ அதே தான் நம்மளும் பண்ணணும்னு நினைக்கிறோம். அவங்க போயிட்டு ஒரு ஹை இன்டென்சிட்டியாக ஒரு பைசப்ஸுக்கு ஒரு வெயிட் தூக்குறாங்க அப்படின்னா அதே தான் நம்ம 7 நாள், வாரத்தில் 7 நாள் இருக்குது, 5 நாள் ஜிம்முக்கு போகிறோம், இல்லை 6 நாள் போகிறோம்னா 6 நாளும் ஹெவி வெயிட்ஸ். இது பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை. ஹெவி வெயிட்ஸ் பண்ணிவிட்டு மறுநாள் ஓட முடியுமா? கண்டிப்பாக ஓட முடியாது. இப்போ ஸ்பீட் ரன் நாளைக்கு எனக்கு வந்து 400 ரெப்பிடேஷன் இருக்குது, 1000 ரெப்பிடேஷன் இருக்குது. இன்றைக்கி காலையில் வந்து நான் 1000 ரெப்பிடேஷன் பண்ண போகிறேன். நான் நேற்று சாயந்தரம் போயிட்டு லெக் ஒர்க் அவுட்டுக்கு ஸ்குவாட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வெயிட்ஸ் போட்டுட்டு வந்து ஓடணுன்னா ஓட முடியுமா? கண்டிப்பாக ஓட முடியாது. அதுவும் மசில் கிழிஞ்சிருக்கும், ரெக்கவரி ஆகிருக்காது, நாளைக்கு வந்து கிழிக்கணும், ரிசல்ட்டும் எடுக்க முடியாது, இன்ஜுரி தான் வரும். ஸோ இந்த எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, அவங்க பண்ணுற மசில் ட்ரைனிங்கோ ஹைப்பர்ட்ராஃபியோ அதை பண்ணவே கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து ப்ளயோமெட்ரிக் எக்ஸசைஸ் நிறையா இருக்குது, ஐசோமெட்ரிக் இருக்குது. ஸ்ட்ரென்த்தனிங்க்கு தேவையானது எப்படி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ரன்னிங்கில் எப்படி ஜோன் 2 மாதிரியோ ஸ்ட்ரென்த்தனிங்லேயே ஜோன் 2 இருக்குது. இப்போ வந்து ஜிம்முக்கு போகிறீங்க, முதல் நாளே போயிட்டு வந்து நான் ஹெவி வெயிட்ஸ் போடுறேன்னு போடக்கூடாது. ஒரு 50% இன்டென்சிட்டி, என்னால் 20 கிலோ தூக்க முடியும் அப்படின்னா 10 கிலோ அப்படின்ற மாதிரி, அதில் ரெப்பிடேஷன் 10-15ன்னு வச்சு அந்த நாளைக்கு மசிலை வார்ம் அப் பண்ணிவிட்டு நடுவால செஷனில் ஏதாச்சும் ஒரு நாள் ஒரு 80% இன்டென்சிட்டியில் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நாள் யோசிக்கணும், நமக்கு நாளைக்கு ஸ்பீட் ரன் இருக்கா, ஈஸி ரன் இருக்கா, டெம்போ இருக்கான்றதை பொறுத்து. இப்போ ஸ்பீட் ரன் இருந்ததுன்னா ஃபுல் எஃபோர்ட் போடக்கூடாது, ஃபுல் இன்டென்சிட்டி பண்ணக்கூடாது. இப்போ ஒரு வேளை ஈஸி ரன் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபுல் இன்டென்சிட்டி போட்டுக்கலாம், இல்லை ரெஸ்ட் இருந்ததுனாலும் ஃபுல் இன்டென்சிட்டி போடலாம். இப்போ டெம்போ ரன் இருக்குன்னா ஒரு 80% இன்டென்சிட்டியில் ஏற்கனவே நீங்கள் நல்லா வார்ம் அப்பில் இருக்கின்ற பட்சத்தில் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஆக்ஷன் மூவ்மெண்ட்ஸ்லாம் நல்லா ஸ்பீடாக இருக்கும். ரன்னிங்க்கு தேவையான மாதிரி உடம்பு வந்து பாடி அடாப்ட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கும். பல்க்கு மசில் இப்போ நீங்கள் வந்து ஒரு பாடி பில்டர் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்லா பெருசாக மசில்ஸ் நிறையா இருக்கும், ஷேப்பு நல்லா இருக்கும், எல்லாமே ஓகே. அவங்களால மொபிலிட்டி, எஜிலிட்டிலாம் கிட்டத்தட்ட ஒரு 90-95% பாடி பில்டருக்கு பண்ண முடியாது. ஒரு சில ஆள் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா விஷால் 560 பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து எஜிலிட்டி, மொபிலிட்டிலாம் நல்லாயிருக்கும், நிறைய ஜம்ப்ஸ் நிறையா பண்ணுவார், சம்மர்சால்ஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுவார். அந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹைப்ரிடாக பண்ணுற ஆள்லாம் ரொம்ப கம்மி தான். இப்போ ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா மசில் மாஸ் நல்லா இருக்கணும், மாம்ஸ் நல்லா இருக்கணும், 6 பேக் தெரியணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் ஒரு 10 தடவை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இல்லை ஒரு 400 ஓடுறதோ, இல்லை 1000 ஓடுறதோ, இல்லை 5K ஓடுறதோன்றது ரொம்ப கஷ்டம். அவங்களால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, ஓடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரிஃப்ளெக்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு வெயிட்டை வந்து ஒரு பொசிஷனில் தூக்குறது, அதாவது வேறு பொசிஷன் மாதிரி தூக்கிட்டாங்கன்னா கூட இன்ஜுரின்ற ஒரு வார்த்தை உள்ளே வந்துடும். இது ரன்னிங் ப்ளஸ் நம்ம ஜிம்மு, அதாவது முக்கியமாக ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணுறதுனால நம்ம ஆக்டிவிட்டியை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நமக்கு இப்படி தான் பொசிஷன் பண்ணலைனாலும் இன்ஜுரி வராமல் இருக்கும். எல்லா பக்கட்டும் ஜாயின்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுனால, இப்போ கை, கால், இடுப்பு எல்லாமே எல்லா பக்கட்டும் எல்லா டைரெக்ஷன்லேயும் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால நம்ம அவங்கள மாதிரியே ஒரு 80% 90% வெயிட்ஸும் தூக்கிடலாம். ப்ளஸ் நல்ல ஒரு ஹார்ட் லங்ஸ் அடாப்டேஷனால நல்லா ஓடவும் செய்யலாம். மசில் லாஸும் குறிப்பாக ஆகாது. எவ்வளோக்கு எவ்வளோ ஓடுறோமோ அவ்வளோக்கு மசில் லாஸும் ஆகாது.
ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுனால. இதே இது வந்து இப்போ ப்ரொஃபஷனல் அத்லெட்ஸ், அதாவது ரன்னர்ஸ் இருக்காங்க, 42 ஓடுறவங்க, லாங் டிஸ்டன்ஸ் ஓடுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட்டை ஃபுல்லாக குறைச்சி தான் வச்சிருப்பாங்க. அவங்க வெயிட் இருந்தது அப்படின்னா ஓட முடியாது. இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஸ்பீடாக பைக் போகணும் அப்படின்னா அந்த KTM பைக்லாம் பார்த்தீங்கன்னா 200 cc வந்து வெயிட்டை ஃபுல்லாக கம்மி பண்ணதுனால தான் 150லாம் ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி பைக் போட்டாங்க. எதுக்கு அப்படின்னா எவ்வளோக்கெவ்வளோ ஒரு வெயிட் குறையுதோ அவ்வளோக்கெவ்வளோ ஒரு வெஹிக்கிள் வந்து ஸ்பீடாக போகும். அதே மாதிரி தான் அவங்க எவ்வளோக்கெவ்வளோ வெயிட்டை குறைச்சி வைக்கிறாங்களோ அவ்வளோக்கெவ்வளோ டைமிங் ஆச்சு. இப்போ கிப்சோக்கிலாம் வந்து அவரோட வெயிட் எவ்வளோ குறைக்கிறாரோ அவ்வளோக்கெவ்வளோ நான் வந்து இன்னும் டைமிங் 2 hours sub 2ல கூட ஓடுறது கூட வாய்ப்பு இருக்குது 42. ஸோ அது மாதிரி தான் இப்போ நமக்கு தேவைப்படுறத பொறுத்து. இப்போ நான் ப்ரொஃபஷனல் ஆகி நான் ப்ரைஸ் அடிக்கணும்லாம் கிடையாது. நான் வந்து நல்ல ஒரு ஏஸ்தெட்டிக் பாடி பில்டிங் இருக்கணும், நல்லா ஓடவும் செய்யணும், நல்லா ஃபிட்டாகவும் இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் போட்டால் சட்டையெல்லாம் போட்டால் நீட்டாக இருக்கணும், குச்சி மாதிரி இருக்கக்கூடாது, ஏதோ சீக்கிரம் மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ரன்னிங் ப்ளஸ் ஜிம் பேரலாக போயிட்டு அதில் போயிட்டு ரன்னிங்க்கு தேவையானது நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், வெயிட் தூக்கணும், பிளேமெட்ரிக்ஸ் பண்ணணுன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டோம். அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து மசில் கரையாமல் பாடி ஃப்ரேமும் இருக்கும், அதே சமயம் ஆக்டிவாகவும் இருக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.